பஞ்சனைக்கு வந்த பிறகு நீங்க படியளக்க போங்க. என்னோட ஆசையை நீங்க நிவர்த்தி செஞ்சுட்டு போங்க. பார்வதா, இந்த உலக மாநில மக்களுக்கு தாயும் தந்தையாக திகழ்ந்து வருகிறோம். அதாவது பகலிலே பாடுபட வேண்டும், இரவிலே நித்திரையாக வேண்டும். அப்படி இருக்க உலக மக்களுக்கெல்லாம் படியளந்து வருகிறேன். அப்படி என்று புறப்பட போது ஒரு பெண்ணாகப்பட்டவள் 10 மாதம் 300 நாள் 3000 சமண ஆடி அங்கத்திலே சுமந்து ஒரு குழந்தையை பெற்றெடுப்பது. அந்த பெற்றெடுத்த குழந்தை தான் பாலுக்கு அழுதா ஒரு பெத்த தாய் அந்த குழந்தை எடுத்து பால் கொடுப்பாளா இல்ல கொண்ட கணவனை பஞ்சனை கழிப்பாளா? உலக நீதி என்னவென்றால் எந்த ஒரு குழந்தையை அழுகும் அதுதாண்டி இத பாருங்க, எந்த ஒரு குழந்தைய அழுதா எந்த ஒரு தாயுமே குழந்தையோட பசிதான் தீர்ப்பாங்க தவிர கணவனை பஞ்சனைக்கு அழைக்க மாட்டாங்க. பெண் புத்தி ஒரு பெண் புத்தி என்று சொல்வார்கள். அதனால அதாண்டி இந்த மாதிரி செய்யற கேக்குறீங்க. உலக மக்களுக்கு நான் படியளக்க போவேன்னு சொல்றேன், நீ என்ன கூப்பிடுறது நல்லா இருக்குதா உனக்கு? எல்லா புருஷ வல்லறக்க கரக வச்சுட்டாரு, ஏன் புருஷ சப்ப வாய பப்ப வச்சுட்டாராமா. என்னடி பொம்பளைக்கு பெண் புத்தி பெண் புத்தின்னு சொல்றீங்க இல்ல? உங்க ஆம்பளை புத்தி மட்டும் என்ன? ஆம்பளை புத்தி அவசர புத்தியாமா. என்னடி சொல்ற? இத பாருங்க, என்ன உங்களை ஒண்ணு பஞ்சனைக்கு நான் கூப்பிட கிடையாது. படியலக்க போகும்போது பஞ்சனைக்கு கூப்பிட்டா நீங்க பஞ்சனைக்கு வருவீங்களா படியலக்க போவீங்களான்னு சொல்லி உங்களை பரிசோதனை செஞ்சனே தவிர அந்த குன்னாங்கல் மேட்ல உங்களுக்கு போட்டு ஒண்ணும் கூப்பிட கிடையாது. பார்வதா, எங்க நான் அப்படியே சொல்லல, என் மனைவி அப்படி இல்ல. சத்தியமா பார்வதா உலகத்தாய் அல்லவா? ஆமாங்க. அதனால நீ தவறாக கேட்கல. தவறா இல்லைங்க. சரி, மக்கள் தான் முன்பு நமக்கு. அப்படியா? அக்கா அக்கா இத்தனை பேர் வீட்டுக்கு போறாங்கல்ல, நீ வீட்டுக்கு போகவே மாட்டீங்க. ஏங்க சரி, நான் சென்று வரவா? பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. பதனமாக இருக்க வேண்டும். நான் புறப்படுகிறேன். பார்வதா, சென்று வரல. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இன்னைக்கு. ஏய், இந்த சந்தேகம் என்பது உனக்கு மட்டுமல்ல, உன்னை போல பெண்களுக்கு ஏராளமான பேர்களுக்கு அது பிறக்கும் போது வந்ததுடி, போகிற வரைக்கும் அது மாறவே மாறாது. சந்தேகம் ஏங்க, சந்தேகம் இல்லாத வீடு எந்த வீடுமே கிடையாது. பொம்பளைங்கன்னா சந்தேகப்படதான் செய்வாங்க. ஏன் சந்தேகப்படுறோம்ல? காலையில 9 மணிக்கு வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு 6 மணிக்கு வரணும். 6 மணிக்கு வராமல 7 மணிக்கு 8 மணிக்கு 9 மணிக்கு வந்தா எந்த பொம்பளைக்கு சந்தேகம் வரதா செய்யும். சந்தேகம் வந்து கேள்வி கேட்டா நீங்க எந்த ஒரு பதட்டமும் இல்லாம நீங்க நேரடியா பதில் சொன்னீங்கன்னா சந்தேக குடும்பத்துல சண்டை வராது. சரி, நீங்க அங்கங்க போயிட்டு சாராய் குடிச்சு விட்டு இந்த ஒண்ணுதான் இந்த தொண்டு கூட சுத்தி விட்டு ஊரூரா சுத்திட்டு நீங்க இங்க வந்து விதுக்கா முடிச்சீங்கன்னா எல்லா வீட்லயும் சண்டை வரதா செய்யும். நீ போற இடத்துல ஒரு முன்ன பின்ன ஆகதான் செய்யும். ஆக்க பொறுத்தது ஆற பொறுத்து ஆகணும். சரி சரி, என் சந்தேகத்தை நீங்க தீர்த்து வைக்கிறீங்களா இல்லையா? ஓஹோ, உன் சந்தேகம் தீர்த்து வைத்து பிறகுதான் போக வேண்டும். அதுதானே? அப்படிப்பட்ட உன் பெண்ணுக்கு சந்தேகம் சொன்னையே, அந்த சந்தேகம் என்ன சொல்லு, தீர்த்து வச்சுட்டு போறேன். உலகத்தில் முதல் தெய்வம் யாரு? கேக்குறியா? என்ன ஒரு ஆச்சரியமா இருக்கிறது. எப்படி சந்தேகம்? இந்த அகில உலகத்தில கீழே 7 மேலே 7 ஈரேழு 14 புவனங்கள். இந்த 14 புவனங்களிலும் உலகத்தில் முதல் தெய்வம் யாரு? நீங்கள் தான் எனக்கு கூறணும். இவ்வளவுதானா? ஆமாங்க. நான் கூட என்னவோ ஏதோ நினைச்சிட்டேன். பார்வதா, இதை பத்தி சொன்னா நீ மிக்க சந்தோஷப்படுவாய். எப்படிங்க? நீ மட்டுமல்ல, உன்னை போல பெண்களிடத்துல சொல்லி எக்காலமாக சிரிப்பாய், ஆனந்த சந்தோஷப்படுவாய், அதிகமான சந்தோஷப்படுவ. என்னங்க சொல்றீங்க? ஆமாடி, மும்மூர்த்தி தேவர்கள் 3 பேர் இருக்கு. இந்த உலகத்துல சந்தோஷப்படக்கூடிய ஆள் யாரு? நீயே தான் இருக்கணும். என்ன சொல்றீங்க? அடியே,
அந்த உலகத்தில் முதல் தெய்வம் நானே, பெண்ணே நானே. ஆமா, சொல்லு. இந்த உத்தம பரம்பொருள் நானே, பார்வதா நானே, உலகத்திலே முதல் கடவுள் நானே. என்ன சொல்றீங்க? அந்த உலகத்தில் முதல் தெய்வம், இந்த உலகத்தில் முதல் தெய்வம், இந்த உத்தம பரம்பொருள் தேவி. எப்படிங்க மும்மூர்த்தி தேவரிலே முதல் தேவனாக விளங்கக்கூடிய இந்த உலகத்திலே முதல் கடவுள் இந்த உண்ணானப்பட்ட சிவபெருமான் ஆனே ஆகும். நீங்களா? உண்மையாகத்தான். ஏங்க எப்படின்னா இந்த உலகத்துல என்னுடைய கணவர் நீங்க தான் முதல் தெய்வம். சொல்லுடி, சொல்லுங்க. யாயா ஏ ராமாயி குப்பாயி கந்தாயி சல்லாய் எல்லாம் கேளுங்கடி. நாயத்த உலகத்திலேயே முதல் தெய்வம் என் கூட்டுக்காரர் தான். ஆமா, இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க. ஓய், ஆமா, அவர் விட்டுறலாமா? சரியாங்க பார்வதா, போயிட்டு பத்திரமா போயிட்டு வாங்க. உன் சந்தேகம் தீர்ந்து விட்டதா? முடிஞ்சு போயிட்டு வாங்க. மீண்டும் கூப்பிட மாட்டேன். கூப்பிட மாட்டேன், போயிட்டு வாங்க. புறப்படுகிறேன். படி இறக்க போகிறேன். உங்களை தான் இங்க வாங்க. போன போய் நாத்த மாட்டே போற பக்கமெல்லாம் இவகிட்ட பொம்பளைங்கிட்ட சிக்கிட்டு அகப்பட வேண்டியது. வாங்கறல்ல. என்னடி உனக்கு பிரச்சனை? இன்னும் ஒரு சந்தேகம். இன்னும் ஒரு சந்தேகம். ஆமா, என்னடி ஒண்ணுன்னு கேட்டுட்டே இருக்கிறீங்க? எங்க ஆயா தான் கேட்க சொல்லுச்சு. என்ன யாரையும் ஆயா முக்காடு போட்டவன் நீ பண்ற வேலை உங்களோட சேர்ந்துதான் என் பொண்டாடி கெட்டு போயிட்டான். என்னடி சந்தேகம்? ஆகாயம் என்றாலுங்க யாரையா? சாமி யாருங்க? ஓகோ, ஆகாயம் என்பது பூமியில் என்றதெல்லாம் யாரையா? சாமி யாரையா? இந்த அகில உலகத்திலே மேலே இருப்பது என்ன? ஆகாயம். அந்த ஆகாயம் என்பது யாரு? இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த பூமாதேவி. இந்த பூமி என்பது யாரு? பார்வதா. இந்த உலக பிரபஞ்சத்திலே ஆகாயம் என்பது எம்மை போல ஒரு ஆண், இந்த பூமி என்பது உம்மை போல ஒரு பெண். எப்பயுமே ஆம்பளை மேல பொம்பளை கீழே. எப்படிடா? ஆம்பளை மேல, ஆம்பளை மேலங்க. ஆமா, பொம்பளை கீழே தாங்க. கீழே தான். எங்க வீட்டுல அப்படிதாங்க. எப்படிடா சொல்ற? ஆமாங்க, பொம்பளைக்கு ஆம்பளை மேல, பொம்பளை கீழே தாங்க. கரெக்டா சொல்லணும். சத்தியமாங்க. ஏங்க எப்படி தெரியுமா சொல்றேன்? எப்படிடா சொல்ற? இப்பதாங்க குழந்தை பிறந்திருக்குது எனக்கு. ஓஹோ, தப்பா தப்பு தவறு நினைச்சு கூடாது. குழந்தை பிறந்திருக்குதுங்க. அந்த பிள்ளைக்கு குழந்தை அழுவுற குழந்தை பால் கொடுக்கணும் இல்லைங்க? மேல படுத்துட்டா பால் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது இல்லைங்க. அதனால பொம்பளை கீழே படுத்துட்டு பால் கொடுத்துருவாங்க. நான் ஆம்பளை மேல பெட் கட்டில் படுத்துக்கோங்க. அந்த பொம்பளை கீழே ஆம்பளை மேல. ஓ, நீ எப்படி சொல்றியா? ஆமாங்க, அது நான் தான். அப்படி சரிங்க. சரிங்க. ஆகாயம் என்பது நான், பூமி என்பது நீயடி. நாங்க. சந்தேகம் முடிஞ்சதுங்க, போயிட்டு வாங்க. இனிமே உங்க சின்னாயை சொல்லிச்சு பெரியாயை சொல்லி கூப்பிட கூடாது. புறப்படுறேன். அக்கம் பூரா இருக்குது. பிரமாதமா இருக்குடா. என்னடி சந்தேகம்? பகலில ஒளி தருவது யாரு? பகலிலே ஒளி வீசக்கூடிய அதாவது சூரிய பகவான் ஆகப்பட்ட. அந்த சூரிய பகவான் யாரு?
இரவில் ஒளி தருவது யாரு? சந்திர பகவான். அந்த சந்திர பகவான் யாரு? இந்த சூரியன் சந்திரன் யாரு? அதுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். சந்திரன் தெரியாது? சந்திரன் தெரியாதுங்க. உனக்கு தெரியுமாடி? எனக்கு தெரியுமாயா? தென்னாடி எனக்கே தெரியல, உனக்கு எப்படி தெரியும்? சந்திரன் தெரியாது? நம்ம கோடிக்கால் நாத்த சந்து கட்டுறதுல சந்திரன். ஆமா, பண்ணிட்டு போறாரு. ஆடா சந்துகாட சந்திரன். ஆமா, அவங்க உங்களுக்கு தெரியாது? அந்த சந்திரல கேட்டாவ பண்ணிக்கறி. சந்திரன் அத்தனை உங்களுக்கு தெரியுங்க. வரியா? 6 கோட்டை குடிக்கிறதுக்கு வரியா? மேல இருக்கிறான்னு பாரு. யாரு இந்நேரத்துல இருக்க மாட்டாரு, இது இப்ப குளிர்காலம். போயிட்டாரு சந்திரா. கோடிக்கால் நாத்த வரும்போ. அந்த சந்திரன் சூரியன் யாருங்க? பார்வா, இந்த சந்திரன் என்பது யார்? ஒளி வீசக்கூடிய சந்திரன் யாரு? இரவிலே வானிலோகத்திலே கூடிய சூரியன் யாரு என்று கேட்கின்றாயே. இந்த சந்திர சூரியன் என் வலது கண்ணை இடது கண்ணு அமைத்தும் தாமே ஆகமடி. இந்த சந்திரன் அதாவது சூரியன் வலது கண் இடது கண். இடது கண். இந்த 2 நேத்திரமும் 2 கண்கள். கண்கள். இந்த 2 நேத்திரத்தை மூடினால் இந்த அகில உலகம் இருளாகிவிடும். இருளாக போய்விடும். சரிங்க, பார்வதா, சந்தேகம் முடிஞ்சது, போயிட்டு வாங்க. முடிஞ்சதுல வேற எதுவும் கேட்க மாட்டீங்களா? இல்லைங்க, கூப்பிட மாட்டேன். நான் போயிட்டு வரேன். நீங்க கவனமா பாத்துக்கணும். பார்வதா, போயிட்டு வாங்க. எப்பா பா பா. ஏய், உனக்கு நினைவு ஏதாவது இருக்குதா இல்லையாடி? ஏங்க என்னடி பிரச்சனை? எனக்கு இன்னொரு சந்தேகம். என்ன சந்தேகம்? இது என்ன? இது என்னடி ஆச்சரியமா இருக்குது? ஏண்டி இது வெத்தலடி? இது வெத்தலையா? இது பேரு வெற்றிலை. ஆமா. சரி, இது வெற்றிலைல ஏதோ பூ இருக்குதுங்களாமா. இது வெறும் இலை. இதுல பூ இருக்குதுன்னா எப்படி? இதுல எத்தனை பூ இருக்குது? இதெல்லாம் யாரு உனக்கு சொல்லி கொடுத்தாங்க? இதான் சேலம். நீ சேலம் தானே ஐயா? சேலத்துக்கார ஐயா தான். சொல்லி கொடுத்தான். நீ சேலத்துல இருந்து கொண்டு வந்தியா? இதுல எத்தனை பூ இருக்குது, என்னென்ன பூ இருக்குது இத சொன்னீங்கன்னா நீங்க படியலக்க போலாம். இதுல 5 பூ இருக்குது. ஆமா. இது விளக்கம் சொல்லணும் கேக்குற. ஆமா. இத நான் சொன்னா ஏப்பா கேட்கலாமா வேண்டாமா? இல்ல, இத சொன்னா இது சொன்ன வழி அனுப்பிடுவில்ல. இது சொல்லிட்டா நீங்க போயிட்டாங்க. இதுக்கு மேல நான் உங்களை கூப்பிட மாட்டேன். எப்படியே கணக்கு சொல்றேன். சரி, நான் விளக்கமாக சொல்கிறேன், முழுக்குமாக கணக்கு சொல்லுங்க. சொல்லுங்க பார்வதா. இதோ முதல் இந்த வெத்தலை தாம்பலம் இருக்கிறது. இது அதாவது வெத்தலை தாம்பலத்தில் இது கூட ஊனுகோலாட்ட கையிலே வச்சுக்கிட்டு முதல் இந்த வெத்தலை தாம்பலத்தை கையில் எடுத்த உடனே பூ இதை துடைக்க வேண்டும். இப்படி இத பாரு, வெத்தலை இப்படி துடைக்கணும். இதுக்கு பெயர் தொடைப்பூ. தொடைப்பூ. பூ தொடைப்பூ. ஆமா, சரி சரி, துடைக்கணும். இரண்டாவது முறையாக இதோ இருக்கிறது இந்த வெத்தலை கீழ இருக்குது காம்பு. இரண்டாவது காம்பு. இரண்டாவது பூ காம்பு. காம்பு கணக்கு வச்சுக்கோ. நீ ஒன்னோட தானே கேட்கறேன். எத்தனை பூ வந்திருக்குது? எத்தனை ஆச்சு? 2. இந்த வெத்தலையிலே அதாவது ஒன்றாக ஓடுகிறது. இதோ ஏய் எப்படிங்க? இல்ல ஏய், என்ன பத்தி இவன் பேசுறானே, இவங்க அண்ணனை பத்தி சொன்னா இவன் பத்தியா உட்காந்துக்குவான். எங்க அண்ணனை பத்தி இன்னும் என்ன சொல்ல முடியுங்க? ஒன்ன கேடு கட்ட வேண்டி என்ன சொல்ல முடியும்? உயிரோட கோழி குஞ்சு மயிரோட புடிக்கு தின்ன ஒண்ணு. உயிரோட கோழி குஞ்சு மயிரோட ஓடி கொலை முடிஞ்சு. ஏய், இவங்க அண்ணே எப்படிப்பட்ட ஓகிதனம் தெரியுமா? சொல்றாங்க. இவங்க அண்ணனுடைய அவதாரத்துல அதாவது ஆழ்வார் இருக்கின்றாரு. யாரு? மார்கழி மாசம். அடியே அது மட்டும் இல்லடி, மார்கழி மாசம் கண்டா ஆமா சங்க எடுத்து ஊதிக்கிட்டு சப்படிச்சுட்டு பவு பவுன்னு ஊரா ஊதிக்கிட்டு எப்படி ஊதிட்டு வரு ஊதிக்கிட்டு மாத்தாலையும் யாரு தூங்குறதுக்கு இல்ல. ஐயோ என்னடா அக்கா போறாது கேவலமா இருக்குது அப்படின்னு அண்ணனை பத்தி பேசுறாங்களே. இதை விட கேவலம் என்னடா வேணும் உங்களுக்கு?
இதை விட கேவலம் இல்ல. என்ன 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 என்ன? அதெல்லாம் தப்பு கிடையாது. பகவானை சேவிப்பதற்காக மார்கழி மாசம் அவர் தூங்கி எழுணும்ல எந்திரிக்கணும்ல, அதுக்காக அப்படி வேலை செய்யறது. எங்க அண்ணன் தான் தாச பையன். ஆமா, நீ என்ன ஆண்டி பையன் இல்லையா? ஆண்டி பையன் அந்த மனுஷன் ஒரு அவதாரம் தான், வேற ஒண்ணு இல்ல. அந்த பையன் ஆண்டி பையன். சும்மா இங்க வா, என்ன கேக்குற இல்ல, எத்தனை கேக்குற இல்ல, நீ என்ன மாப்பிள்ள யோகிதம், என்ன அடிக்கிட்டு போய் என்ன யோகிதம் இவ்வளவு சொல்லு. அட மங்க பெண்ணு நான் இருக்க கங்க பெண்ணை வைத்தவனே ஈசனே பரமேசனே. இந்த உலகத்துல சிவபெருமான் தான் பெருசு, சிவபெருமான் தான் பெருசு. இந்த உலகத்துல எல்லாம் பேசுறாங்க. ஆமாங்க. இந்த மனசு எப்படிப்பட்டவர் தெரியுமா? பொண்டாட்டி குத்துக்கல்லாட்ட நான் இங்க தேவூர்காரி பொண்டாட்டி குத்துக்கல்லாட்ட நான் இங்க இருக்க, கூத்தியாவை கொண்டு போய் தலை மேல கொண்டு போய் அந்த கங்கா வச்சிருக்கிறாரு. இது சரியா? தப்பு. சரியாடா? தப்புதான். இந்த மனுஷன் நல்ல மனுஷன், யோகிக்கார மனுஷன், எங்கனது இழிவா பேசுறாரு. சாமி, உங்களை நாங்க கடவுள் கடவுள் நினைச்சிட்டு சாமின்னு கும்பிடுறோம். ஆமா, கடவுள்னு சொல்லிட்டு ஒரு வீட்டுக்கு 10,000 20,000 செலவு பண்ணி கோயில் கட்டி கும்பாபிஷேகம் உங்களுக்காக நாங்க செய்கிறோம். ஏங்க தெய்வமே அப்படின்னு நினைச்சிட்டு நாங்க காலில் உளுந்து நான் கும்பிட்டு இருக்கிறோம். நாங்க 2 பொண்டாட்டி கல்யாணம் பண்ணா மகளிர் கூத்தியா வச்சா மகளிர் ஸ்டேஷன் விட்டுட்டு அல்லல்லியா 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 ஊன்றாங்க எங்களை. சரி, நீங்க எல்லாம் கூத்திய வச்சா சரியா சாமி? இந்த மாநில மக்கள் அதாவது கலப்பல் திருமணம் நடப்பதற்காக வேண்டி நான் ஒரு அவதாரம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அவதாரம். சரி, நான் தான் அப்படி செஞ்சுட்டேன். நீங்க தான் கூத்திய வச்சா ஓத்திதோ என்ன பண்ணாரு இவங்க அண்ணன் துலக்கு பண்ண சிறை எடுத்துட்டு போய் அங்க ஏழுமலை உட்காந்துக்கிறேன். பைத்தியம் இவங்க அண்ணன் துலக்கு மூட்டு பொண்ணு தூக்கிட்டு போயிட்டு ஒழுங்கிட்டு அறிவில்ல அண்ணனுக்கு துலகம்பள்ளி கல்யாணம் பண்ணிக்கிறார். அறிவில்ல எடுத்து கூட்டிட்டு கொக்கு போய் எடுத்து ராம் போட்டு போயிருக்கிறாராமா. திருப்பதியில போய் உட்கார்ந்து 7 மணிக்கு மேல தப்பு இல்லது. இந்த உலகத்துல கலியுகத்தம் பிறந்தா கலப்பு திருமணம் வரும். சரி, அந்த கலப்பு திருமணம் வருவதற்காக அதாவது அப்படி துலக்க பண்ண கூட்டிட்டு போனாரு. சரி, எங்க அண்ணன் தான் துலக்க பண்ண கூட்டிட்டு போனாரு. இந்த மனுஷன் வண்ணாமூட்டு பிள்ளை வண்ணாத்தி கூட்டிட்டு போய் திருவண்ணாமலையில உட்கார வைக்கல. இது எந்த மரத்துல நியாயமாமா? என்னங்க அவங்க அண்ணனா துலக்கம் பிள்ளை? நல்லா இருக்கிறீங்களா? நல்லா தான் இருக்கிறாங்க. நீங்க நல்லா சாப்பிட்டாங்க. சாப்பாடு பொங்க சோறு போட்டு இந்த மனுஷன் எங்கன்னு சொல்றாங்க. போய் வண்ணாமலை போய் அடி வாங்கி இருக்கிறீங்களாமா? அண்ணாமலை இல்லைங்க, அண்ணா பிள்ளைகிட்ட அடி. ஏகாலி பொண்ணு அவங்க அப்பங்கார வாழை மட்டல் எடுத்து அடிச்சா துண்டை காணா துணி காண்டு அவளை கூட்டிட்டு ஓடுறாரு. திருவண்ணாமலையில போய் உட்கார்ந்து இருக்கிறாரு. அதெல்லாம் ஒரு அவதாரம் தான், வேற எதுவும் கிடையாதுடா. ஐயோ, அவ்வளவுதான். எதுக்கு ஒரு திருவிளையாடா பறவைய? ஆமா, அதை விட இத்தனை செஞ்சிருந்தாலும் இவங்க அண்ணன் உயிரோட கோழி குஞ்சம் மயிரோட புடிக்கிட்டான். பாரு அவதாரத்துல அந்த பாரு நேரம் வந்தோடனே சல்லுன்னு கோழி குஞ்சு மேயறதுக்கு இல்லைப்பா. சரிங்க, அவதாரத்துல தன்னுடைய கருட பெருமானை விட்டு ஒரு லவுக்குன்னு தூக்கி போயிடுறான். ஆனா போன உடனே இங்க லவான்னு கத்துக்கிறாங்க. ஆமா, இப்படிப்பட்ட கேவலமா இவங்க அண்ணன் செய்யறானே. இவங்க அண்ணனோட நான் மோசமா போய் கோழி குஞ்சா திருடி பாரு. எங்க நல்லா கோழி குஞ்சு திருட கிடையாது. எங்க அண்ணனோட வாகனம் கருடால் வாகனம் தான் கோழி குஞ்சு திருச்சு. சரி சரி மாப்பிள்ள, எங்க அண்ணன் தான் கோழி குஞ்சு திருடி தின்னாரு. நீ உசுரோட கோழி குஞ்சு எப்படி மயிரோட புடி எங்க அண்ணன் சொல்றேன். ஏன் மாப்பிள்ள நீ என்ன யோசிக்கிற? நீ என்ன யோசிக்கிற? ஊரா வீட்டு என் வீட்டுக்கார கையின்னு சொன்ன கதையா? நீ என்ன மாப்பிள்ள யோகி? கோழி பனியா சுட்டுதா வீங்கி விசாரிச்சுட்டு வந்ததாமா? கனசர கட்டுக்கிறது கட்டு சோறு புட்டுக்கிட்டு வந்ததாமா? வேதனைக்கு வேப்பல வேலிக்கு ஒரு மாப்பிளங்கிற கதையா? அப்படி சொல்லு. என்ன மாப்பிள்ள கோழி கொக்குடு தம்ம புண்ட பக்குடு சாப். நீ என்ன யோகிதான்? அட பிள்ளைக்காரிய தின்ன பித்தனே பேசுவது மத்தனையும் பித்தமா.
கூட்டிட்டு வராங்க. அண்ணா, வாங்க அண்ணா, குருசாமனை கூப்பிடுறாரு வாங்க. பெரியண்ணா குசாமி இல்லைங்க பெரியண்ணா வந்திருக்காரு. அண்ணா வர 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 இருற வண்டி எடுக்காத வந்துடுறேன். யாரு வண்டி எடுக்கிறாங்க? யாரு வண்டி எடுக்கிறாங்க? மாமா வந்துருக்காரு பாருங்க தெரியல. இங்க வா இங்க வா. ஓய் அங்கதான் எங்க அண்ணன் கோழி குஞ்சு திருடுறாரு. ஆமா. ஏமாப்பல ஓய் ஒரு அநியாய ஒரு 5 வயசு பையனை சிறுதுண்ட வீட்டுல பிள்ளைய தனித்தனியா வெட்டி பிள்ளைக்கறி தின்னைய இது உனக்கு நியாயமா? பிள்ளைக்கறிய தின்ன பித்தையா? இதெல்லாம் நீ பேசுவா சித்தமா? இதெல்லாம் நியாயமா? நான் கூதி கொண்டு போய் போடுறீ. நந்திக்காவலா இதோ இதெல்லாம் ஒரு அவதாரம் சொன்னேன். இதுவும் ஒரு அவதாரம். என்ன தெரியுமா? டே பிள்ளை கறிய தின்ன பித்தனே, நீ பேசுவது எல்லாம் அத்தனை பொய் சித்திரேன்னு சொல்றாரு. பிள்ளை கறி எதுக்காக? இதோ சிறுதொண்டனாகப்பட்டவன் என்ன செய்தான் தெரியுமா? இந்த உலக மக்களுக்கு இவங்களுக்கு எல்லோத்துக்கும் நானே படி அளக்கிறேன். அன்னதானத்தை போடுறேன், அன்னதானத்தை ஆக்கி போடுறேன். தினந்தோறும் 1000 மக்களுக்கு காலை மாலை நூலை தவறாம படிக்கும் 3 வேளைக்கு அன்ன போஜனத்தை வாரி வாரி வழங்குறேன்னா பார்த்தேன். ஒரு மானிடனாக்கப்பட்ட யாரு சிறுதொண்டன் உலக மக்களுக்கு எல்லாம் படி அளக்க, அதாவது எல்லோருக்கும் அன்னதானம் போடுறாரு அப்படின்னு சொல்லி இந்த அன்னதானத்தை போடுறானே, அது நம்ம பரிசோதனை செய்யணும் என்பதற்காக ஒரு நாள் ஒரு தினத்திலே நான் இந்த உலகத்திலே அச்சக்கார பிச்சைக்கார யாரும் இல்லாமலே செய்து விட்டேன். அப்ப செய்த உடனே இவன் என்ன செஞ்சான் தெரியுமா? என்ன செஞ்சாரு? இதோ ஒரு நாளைக்கு ஆளாச்சி மணி அடிக்கணும், அன்ன கொடி பறக்கணும். அப்ப அன்னதானத்துக்கு எல்லாரும் ஓடிடுவாங்க. ஆமா. அதனால இந்த அன்னமடமே அன்னமடத்துல கூட்டம் இல்லாம செஞ்சிடலாம் அப்படின்னு இவன் தேடுற பக்கம் எங்கேயுமே இல்ல. அப்போ பார்த்தேன், இன்னைக்கு எப்படியாவது இவன் சாப்பாடு போடணுமே என்ன சொல்லி ஒரு நம்பனாராக உருவத்தை மாறி நான் அங்க போனேன். சரி, அங்க போய் சென்ற உடனே என்னாச்சு? அதாவது யாருமே இல்ல. எனக்கு ஒரே ஒரு முறை கண்ட உடனே வாங்க சாப்பிடுங்க, இன்னைக்கு ஒரு நாளைக்காவது எங்க வீட்டுல அன்னதானம் சாப்பிட்டு போங்க அப்படின்னு கூப்பிட்டான் சிறுதொண்டன். சரி, பார்த்தேன் தன் மனைவி வெங்காட்டு நங்கையும் தன் மகனாகப்பட்ட சீராளனும் 3 பேர் இருந்தாங்க. சாப்பாடுக்கு என்ன கூப்பிட்டாங்க. நான் சாப்பாடுக்கு போயிருந்தேன். சரிங்க. அப்போ என்ன வேணாலும் சாப்பிடுங்க என்ன சொன்னாப்ல. சரி, அப்ப நான் என்ன செஞ்சேன்? எனக்கு அதாவது 32 காய் வகையும் விதவிதமா சமைச்சு வச்சான். சரி, எப்படி 32 காய் வகை? அந்த 32 காய் வகையும் இந்த சாமியுடைய அங்க அடையாளங்களாச்சு. சரிங்க. அதனால எனக்கு ஒரு பிள்ளை கறி வேணும்னு. எப்படி பிள்ளைக்கறி வேணும்னு? பிள்ளைக்கறினா சுவாமி எப்படி என்னால செய்ய முடியும் அப்படின்னு கேட்ட உடனே நான் என்ன செஞ்சீங்க? பிள்ளைக்கறிய வேணும்னு சொன்ன உடனே கையில வெண்ணெய் வச்சுட்டு ஊரோட நெய்க்கு தேடாத. அதனால நீ 10 மாதம் சுமந்து பெற்றாய் அல்லவா, உன் மகனாகிய சீராளனை வெட்டி சமைச்சு கை கறி தனியா, கால் கறி தனியா, ஈரல தனியா, தலைக்கறி தனியா இப்படி போடு அப்படின்னு சொல்லிக்கிறீங்க. எந்த தாயாத மனம் இறங்க மாட்டான். அவன் தினதோறும் அன்னதானம் நடந்தே ஆகணும். அன்ன போஜனத்தை வாரி வழங்கணும் இப்படின்னு நான் கேட்டேன். அப்படி கேட்ட உடனே ஆனால் ஒண்ணு, சாப்பாடு பரிமாறும் போது அதாவது மனம் கோணாம படிக்கி சிரிச்ச முகத்தோடு பெத்த மகனையே வெட்டி பலி கொடுத்து அதை கூறு கட்டி அவ கறி சமையல் செய்து விதவிதமா எனக்கு தலைக்கறி உடம்பு கறி இப்படி தனித்தனியா வைக்கணும் அப்படின்னு. ஆனால் மனம் கோணக்கூடாது. அப்படி போட்டா நான் சாப்பிடுறேன் வீட்டுல, நான் சாப்பிடல அப்படின்னு. அப்ப பார்த்தா சிறுதொண்டனும் வெங்காட்டு நங்கையும் நான் சொன்ன பிரகாரமாகவே தான் மகனை வெட்டி சமைச்சு எனக்கு சமையல் செஞ்சு கொடுத்தான். சரிங்க. நான் சாப்பிட மாட்டேன். அவங்க அழுது கண்ணு சிந்தனையா இருந்தாங்க. ஏமாண்ணே, எனக்கு இருந்தது ஒரு மகன், அந்த ஒரு மகனை இப்படி வெட்டிட்டேன்னு சொன்னாங்க. சரி அப்படியா, நான் சாப்பிடுவாங்க ரொம்ப யாராவது ஒருத்தரை கூப்பிட்டு கையில ஒரு பிடி கொடுத்துட்டு தான் சாப்பிடுவேன். உங்க பிள்ளைய கூப்பிடுனேன். உங்க பிள்ளைய கூப்பிடுனே, அதாவது கூப்பிடுன்னு சொன்னேன். ஒரு பிள்ளைய நான் வெட்டி சமையல் செஞ்சுட்டேன். நான் எந்த பிள்ளைய கூப்பிடுவேன் அப்படின்னு வெங்காட்டு நாங்க சொன்னான். அப்படியா, உன் மகனுடைய பேர் என்னன்னு? என் மகனுடைய பேரு சீராளன். அந்த சீராளன் சொல்லி 3 முறை உச்சரின்னேன். அதே பிரகாரம் அந்த தாயி 3 முறை கூப்பிட்டான். தன் மகன் சீராளன் வந்துட்டான். ஆமா, சரிங்க. இதெல்லாம் என்ன அவதாரம். அதாவது நான் கறி சாப்பிடல, நான் இதுவும் பண்ணல. அதனாலதான் பேரு பிள்ளைக்கறி தின்ன பித்தனே, பேசுவது பேயெல்லாம் சித்தமே. எத்தனை சொன்னாலும் எங்க அண்ணனை நீங்க முதல் தெய்வரா ஏற்றுக்க மாட்டீங்க. எங்க அண்ணனை எடுத்துக்கொள்ள முடியாதடி. சரி விடுங்க. எங்க அண்ணன் இல்லாவிட்டால் என்ன, இந்த உலகத்துல எங்க அண்ணனை விட பெரியவர் ஒருத்தங்க இருக்கிறாங்க.
என்னடி ஆச்சரியமா இருக்கிறது. ஆமா, ஒன்னனை விட பெருமை அவண்டி இருக்கிறான். அகில உலகத்திலே 14 லோகங்களிலும் இந்த அகில உலகத்தில் முதல் தெய்வம் என்றால் ஒருவர் மட்டும்தான் இருக்கிறார். அவரை தவிர இந்த உலகத்தில் எவருமே பெரியவர் கிடையாது. அப்படியா? ஆமா. என்னடி ஒரு ஆச்சரியமா இருக்கிறது. இந்த உலகத்திலே என்ன விட யாரடி பெருசு? இந்த உமையவள் சக்தி நானே பெரியவள். அடியே பார்வதா, உலகத்திலே நீ பெரியதா. இந்த அண்டரண்ட சராசர புவனங்களையும் என்னுடைய நெற்றிக் கண்ணால் படைத்து இந்த உலகத்தை படைத்தவள் இந்த உமையவள் சக்தி நான். அன்னை ஆதி பராசக்தியாக இந்த அகில உலகத்திற்கும் காட்சி தந்தவள் நான். அப்படி இருக்க இந்த உலகத்தில் எம்மை விட பெரிய சக்தி யார் இருக்கிறார்? நானே பெரிய சக்தி. அடியே பார்வதா, இந்த உலக பெரியவன் என்று சொன்னால் இந்த சிவன் இல்லை என்றால் சக்தி கிடையாது. இந்த சக்தி இல்லை என்றால் சிவன் நீங்களே கிடையாது. இந்த உலக பிரபஞ்சத்தில் ஆண் தாண்டி பெரியது, பெண் ஆண் தான் பெரியது. இந்த ஆண் இல்லை என்றால் பெண் இல்லை, பெண் இல்லை என்றால் இந்த ஆணே கிடையாது. இந்த ஆணுக்கு ஒரு பெண் அடிமை கொண்டவள், பெண்ணுக்கு ஆண் அடிமையாகத்தான் இருக்க வேண்டும். சிவன் தாண்டி பெரியது, சக்தி தான் பெரியது. சிவன் தான் பெரியது, சக்தியே சர்வமயம். அப்படியா? உண்மைதான். சக்தி தான் பெரியது, சிவன் தான் பெரியது, சக்தி தான் பெரியது, சக்தி தான் பெரியது, சிவன் தான் பெரியது. என் படைப்பில் பிறந்த அவனே அடி அங்கார கோபம் கொண்டு படைப்பில் பிறந்த அவனே என்று கேட்டாயே, உன்னை வைத்து நான் வாழ்வேனா? அடியே, எது கோபத்தால் அறியாத புத்தியிலே என் வாயிலிருந்து தெரியாத வார்த்தை என்று வந்து விட்டது சாமி. என் தவறை மன்னியுங்கள். முடியாது. இனிமேல் உன்னை வைத்து நான் வாழ்வதாக இருந்தால் எம்மை என்னை போல் தேவர்களாம் இழிவு சொல்லாக பேசுவார்கள். அடியே பார்வதா, என் இடபாகத்தை விட்டு பிரிந்து. வேண்டாம் சாமி, வேண்டாங்க. என்னுடைய பிடிவாத குணத்தால் நான் செய்த தவறுக்காக ஒரு பெரிய தண்டனை எனக்கு வேண்டாம். என்னுடைய தண்டனையை தவறை மன்னித்து எனக்கு தண்டனை எதுவும் வேண்டாம். பார்வதா, முடியாது. என் இடபாகத்தை விட்டு பிரிந்து பூலோகம் சென்று காலியாக பிறப்பாய். பிடி சாபத்தை போடி. என்னுடைய விளையாட்டு பாத்திய விபரீதத்தில் போய் முடிந்தது. விளையாட்டிற்கு ஆரம்பித்தேன். நான் தான் பெரிது, நீதான் பெரிது என்று என்னுடைய வாழ்க்கையே இப்பொழுது கேள்விக்குறியாகிவிட்டது. கோபத்தில இதுதான் சொல்லுவாங்களாமா, ஆத்திரக்காரனுக்கு அறிவு மட்டம் சொல்லுவாங்களாமா. ஏதோ ஒரு தெரியாத கோபத்துல என் படைப்பில் பிறந்தவனே என்று மரியாதை இல்லாத ஒரு வார்த்தை சொன்னேன். அந்த வார்த்தைக்கு ஆங்கார கோபம் கொண்டு இனிமேல் என்னுடன் வாழ தகுதியற்றவள் நீ, என்னுடைய சரி இடபாகம் பிரிந்து நீ வனத்திலே ஒரு வனபத்திரகாளியாக பிறந்து வா என்று எனக்கு சாபத்தை தந்தாரே. என் கணவரை விட்டு பிரிந்து போகும் நிலைமை எனக்கு வந்ததா? ஐயோ, அதாவது பார்வதியாகப்பட்டவர், அதாவது சிவனிடத்தில் ஆங்கார கோபம் கொண்டு சண்டையிட்டு இருவரில் இடபாகமிட்டு பிரிந்து போகணும் சாபம் கொடுக்க, அந்த சாபத்தை ஏற்று இப்பொழுது அதாவது பார்வதியாகப்பட்டவர் பூலோகத்துல ஒரு வனத்துல ஒரு காளி அம்மனாக ருத்ர காளியாக பிறந்து வனத்திலே வனபத்திர காளியாக பிறந்து ஊர் மக்களை காக்க வராங்க. ஊரை எல்லாத்தையும் எழுப்பிடும், கொஞ்சம் எழுப்பிடும்.